திருவள்ளூர் ராணிப்பேட்டைக்கு இன்று கனமழைக்கான ரெட் அலர்ட். திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக வலுப்பெறாது. சென்னையில் மழையின் தீவிரம் குறையும் என வானிலை மையம் கணிப்பு. மக்கள் அச்சப்படும் அளவுக்கு பெரிய அளவிலான மழைக்கு வாய்ப்பில்லை. சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் பேட்டி. டெல்டா மாவட்டமாக இருக்கட்டும், இன்று காலை விழுப்புரம், கடலூர் அந்த மாதிரி பெரிய மலைகளுக்கான வாய்ப்பு வந்து அடுத்த 2 நாட்கள் குறைவாக தான் இருக்கிறத பார்க்குறோம். திருவள்ளூர், ராணிப்பேட், வெள்ளூர் இந்த மாதிரி வட உள் மாவட்டங்களில் இந்த தண்டர் ஸ்டார்ம்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதான் பார்க்குறோம். மற்றபடி பெருசாக வந்து மக்கள் அச்சப்படுற அளவுக்கு பெரிய மழை அடுத்த 2 நாட்களுக்கு வாய்ப்பு வந்து குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். தருமபுரி மாவட்டம் அரூர் சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழையால் இலக்கியம்பட்டியில் உள்ள வீடுகளில் தேங்கிய தண்ணீர். வீரநாயக்கன்பட்டி பாளையத்தில் உயர்மட்ட மேம்பாலத்துக்கு கீழே பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். உள்ள இந்த வீடு உள்ள போடா, லைட் கிளாஸ் போடா, அதெல்லாம் பண்ண சரி போட்டு போடா. ஈரோடு பெரியகுன்றி தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி செல்லும் வெள்ளம். பள்ளிக்கு செல்ல முடியாமல் வீடு திரும்பிய மாணவர்கள். கொல்லிமலை ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் அருகே செல்ல தடை விதித்தது வனத்துறை. குற்றாலம் பிரதான அருவி, பழைய அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தொடரும் தடை. 5 அருவியில் 7 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. தொடர் கனமழையால் சென்னையின் குடிநீர் ஆதாரமான புழல் ஏரியில் நீர்வரத்து உயர்வு. புதிய தலைமுறையின் பருந்து பார்வை காட்சிகள். விழுப்புரம் வீடூர் அணையிலிருந்து 3 மதகுகள் வழியாக தண்ணீர் திறப்பு. புதிய தலைமுறையின் கழுகு பார்வை காட்சிகள். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் தேங்கிய மழைநீர் அகற்றம். சில மணி நேரங்களில் நீரை அகற்றிய நகராட்சி ஊழியர்கள். உதகையில் 5 சுற்றுலா தலங்கள் மூடல். காற்றுடன் மழை பெய்து வருவதால் வனத்துறை நடவடிக்கை. மழை பாதிப்புக்குள்ளான மாவட்டங்களின் ஆட்சியர்களோடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. காணொலி காட்சி மூலமாக பாதிப்பு விவரங்கள், எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை கேட்டறிந்தார்.
கொள்முதல் செய்யப்படாத நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை தேவை என வலியுறுத்தல். தொடர் மழையால் அந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து இன்றைக்கு விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளாயிருக்கிறார்கள். திறந்த வெளியில் குவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நெல் மூட்டைகளை உடனடியாக இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டும். அதிமுக ஆட்சியில் நடவு நடும் அளவுக்கு நெல் முளைத்திருந்ததாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் விமர்சனம். அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் அதிக அளவு நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் விளக்கம். அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நாற்று அந்த அளவுக்கு இவ்வளவு உயரத்துக்கு நாற்று நடுவு நடுகின்ற அளவுக்கு நாற்று முளைத்த காட்சிகளும் நீங்க பார்த்திருக்கின்றீர்கள். இப்ப கடந்த ஆட்சியை விட இப்ப 2 மடங்கு அளவுக்கு கூடுதலாக அந்த குடோன்கள் கட்டப்பட்டு இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 16,000 ஹெக்டேர் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. 33% வரை நீரில் மூழ்கினால் நிவாரணம் வழங்கப்படும் என்று அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உறுதி. 16,000 ஹெக்டேர் அப்போது நீரில் மூழ்கியிருக்கிறது. நீரில் மூழ்கிறது. இப்ப மழை விட்டால் தண்ணீர் வடிந்தால் அதனுடைய நஷ்டத்திற்கு 33% மேல் பாதிப்பு இருந்தால் அதுக்கு நிவாரணம் கொடுப்பதற்கு வழிவகை செய்யப்படும். பருவமழையின் போது நாம் மக்களோடு இருக்கிறோம் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். திமுகவின் மக்கள் பிரதிநிதிகளோடு நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி பேச்சு. சென்னையில் 3,70,000 பேருக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி தகவல். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் அதிக அளவில் வெளியேறிய நுரை, ஆலை கழிவுகள் கலந்துள்ளதா என அதிகாரிகள் விசாரணை. ஒரே நாளில் சவரனுக்கு 3,680 ரூபாய் குறைந்தது தங்கத்தின் விலை. ஒரு சவரன் 92,320 ரூபாய்க்கு விற்பனை. (4,662) பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு முடிவுகள் வெளியீடு. TNPSC இணையதளத்தில் முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் யாகசாலை பூஜையோடு தொடங்கிய கந்த சஷ்டி விழா. பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் தரிசனம். சென்னை கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் மழைநீர் சேமிப்பு குளம் உள்ளிட்ட திட்டங்களை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளலாம். தனி நீதிபதியின் இடைக்கால தடை உத்தரவு ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவுக்கான இறக்குமதி வரியை 50% 15% அமெரிக்கா குறைக்கும் என தகவல். சில நாட்களில் வணிக ஒப்பந்தத்தை முடிக்க இருதரப்பும் தீவிரம். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் விவகாரத்தில் பிரதமர் மோடி சில உண்மைகளை மறைக்கிறார். ஆனால் அவற்றை ட்ரம்ப் அம்பலப்படுத்துகிறார். காங்கிரஸ் கட்சி விமர்சனம். சபரிமலை அருகே தரையிறங்கும் போது கான்கிரீட் தளத்தில் சிக்கி தடுமாறிய குடியரசுத் தலைவரின் ஹெலிகாப்டர். காவல்துறையினர் பாதுகாவலர்கள் தள்ளிவிட்டு ஹெலிகாப்டரை நகர்த்தினர். கூட்டணியையே ஒற்றுமையாக கட்டிக்காக்க முடியாதவர்கள் பீகாரில் எப்படி நல்லாட்சி தர முடியும்? இந்தியா கூட்டணி குழப்பங்களை சுட்டிக்காட்டி மத்திய அமைச்சர் சிராக் பஸ்வான் கேள்வி.
பீகார் தேர்தலில் நிலவும் கூட்டணி குழப்பங்களுக்கு தீர்வு காண லாலு பிரசாத் யாதவுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் கெலோட் சந்திப்பு. சில தொகுதிகளில் எதிர்த்து போட்டியிடுவதால் பிளவு என கூறக்கூடாது என அசோக் கெலோட் விளக்கம். அமெரிக்காவின் எதிர்ப்பை மீறி சக்தி வாய்ந்த ஏவுகணையை பரிசோதித்த வடகொரியா. தென்கொரியாவுக்கு ட்ரம்ப் செல்ல உள்ள நிலையில் சோதனை. உக்ரைன் மீது நள்ளிரவில் ஏவுகணைகள் ட்ரோன்களை ஏவி ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 6 பேர் பலி. குளிர்காலத்திற்கு முன்பு மின்சார கட்டமைப்புகளை தகர்க்க சதி என உக்ரைன் குற்றச்சாட்டு. பாகிஸ்தானுக்கு எதிரான 2வது டெஸ்டில் 71 ரன்கள் முன்னிலை பெற்றது தென்னாப்பிரிக்கா. தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட சோனுரான் முத்துசாமி ஆட்டமிழக்காமல் 89 ரன்கள் குவித்து அபாரம்.